எனக்கு அந்த வேலை இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை இருக்கு ஆண்டவரே, நான் இங்க போன ஆண்டவரே, நான் இதை செய்யணும். ஆண்டவருடைய குரல் சொல்றாரு, இது நான் விரும்புற ஒரு வேலைப்பா. இந்த வார்த்தை எப்ப சொல்ற தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்து மூன்றாவது தரிசனமாய் உயிர் தெழுந்த பிறகு கடைசியா அவர் போகிறார் ராஜ்யத்திற்கு, போகிற பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு முன்பாக மூன்றாவது தரிசனமா சொல்றாரு, பேதுருவே, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு, அத தரிசனமா இந்த உலகத்துல நான் விதைச்சிட்டு உன் கையை நான் கொடுத்துட்டு போக இருக்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னா, ஆட்டுக்குட்டியை முதல்ல நீ பாரு, இரண்டாவது ஆடுகளை நீ பாரு. இது உன் கையில கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வேலை. நம்ம கையில இவ்வளவு பெரிய ஒரு வேலை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ இருக்கிற தெருவுல, நீ இருக்கிற கிராமத்துல, நீ இருக்கிற பகுதிகளில் எவ்வளவு பேர் சிறுவர்கள் இருக்கிறாங்க. ஒரு விதை விதைச்சிருங்க. நல்ல பலன், நல்ல பலன், நல்ல ரத்தம், நல்ல ஓட்டம், நல்ல நடக்கும் போதே விதைச்சிருங்க. கத்தர் அதை கணக்கில் வைத்துக் கொள்ளுவா. நீ விதைக்கிறது கத்தருக்காக. இது தேவனுடைய தரிசனம். அதனாலதான் அவர் பரலோக ராஜ்யம் போவதற்கு முன்பாக இந்த காரியத்தை பேதுருவிட்ட சொல்லிட்டு விதைச்சிட்டு போறாரு. அப்படியே பேதுரு அதை நிறைவேற்றுகிறார். கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.